சோ இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மைட் கை விசஸ் இட்டாச்சி ஃபைட்ல யாரு ஜெயிப்பான்றத பத்தி தான் இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆன்ல பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இட்டாச்சியோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை பாத்துருவோம். நம்ம இட்டாச்சி 3 விதமான ஜுட்சுமே யூஸ் பண்ணுவாரு. தை ஜுட்சு, கென்ஜுட்சு, நின்ஜுட்சு இந்த 3 விதமான ஜுட்சுமே பயங்கரமா யூஸ் பண்ணுவாரு. நம்ம இட்டாச்சி கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா கென்ஜுட்சு தான். அது மட்டும் இல்லாத அவர்கிட்ட ஷேரிங்கான இருக்கு, மங்கிக்கு ஷேரிங்கானும் இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த ஷேரிங்கான வச்சு என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும்ட்டு. அப்படி தெரியலனா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை தொட்டு பாருங்க, வீடியோவே இருக்கு. சோ சிம்பிளா இந்த ஷேரிங்கான பத்தி சொல்லணும்னா ஷேரிங்கான வச்சு சுசோன போட முடியும். அது மட்டும் இல்லாத நம்ம இட்டாச்சியால அமத்தராசு மற்றும் கென்ஜுட்சு யூஸ் பண்ண முடியும். நம்ம இட்டாச்சியோட சுசனத்தால கொட்டாகாட்சுகாமி என்ற ஒரு பிளேடை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஏட்டா மிரர் என்ற ஒரு மிரரை யூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் நம்ம இட்டாச்சி கிட்ட இருக்கிற பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி. சோ நம்ம மைட் கை கிட்ட இருக்கிற பவர்ஸ் அண்ட் எபிலிட்டியை பாத்துருவோம். நம்ம மைட் கையால நின்ஜுட்சு, கென்ஜுட்சு யூஸ் பண்ண முடியாது. ஆனா தாய் ஜுட்சுல வேற லெவல்ல சம்பவம் பண்ணுவாரு. அதுக்கு உதாரணம் தான் மாதராய் விசஸ் மைட் கை ஃபைட். சோ இப்ப பாப்போம் நம்ம மைட் கைக்கும் இட்டாச்சிக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பானா? நான் சொல்றேன் மைட் கை தான் ஜெயிப்பாரு. சோ நான் எப்படி மைட் கை வின் பண்ணாருன்னு சொல்றேன்னா, நம்ம இட்டாச்சியே ஒன்னு சொல்லி இருப்பாரு மைட் கைய பத்தி. லீஃப் வில்லேஜ்ல இருக்க யார்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போங்க, நான் மைட் கை கிட்ட மட்டும் சண்டைக்கு போவாதீங்கன்ட்டு வார்னிங் பண்ணிருப்பாரு நம்ம பெயின் கிட்ட. சோ அதனால மட்டும் நான் மைட் கை வின் பண்ணுவாருன்னு சொல்லல, நம்ம மாதராவும் ஒன்னு சொல்லி இருப்பாரு. சரி கேஸ், என்னோட கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் என்ன ஷார்ட்ஸ் போலான்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.